சாதாரண வனாந்திரத்தில் உள்ள கல் அபிஷேகம் பண்ணவுடன் அது ஆண்டவரின் வீடாக மாறினது. ஒரு வனாந்திரத்தில்ங்க அவன் தலையில் வச்சு படுத்திருந்த சாதாரண கல், அந்த கல் அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் வீடாக மாறிடுச்சு, வீடாக மாறிடுச்சு. அதே போல தான் தேவ பிள்ளையே, மாற்றமே இல்லாத உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வனாந்திரம் போல் இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த வனாந்திரத்து கல்லை போல் நாம் இருக்கிறோன்னு சொன்னால், அபிஷேகம் என்கிற தன்மை உனக்குள் வரும் பொழுது, ஆமென், உனக்குள் வரும் பொழுது நீ எப்படியாய் மாறுகிற? கடவுளுடைய ஆலயமாக, கடவுளுடைய வீடாக, கடவுள் வாழ்கிற இடமாக, ஆமென், நீ ஒரு பெத்லேகமாக, ஒரு பெத்தேலாக, ஒரு வாசஸ்தலமாக உன் வாழ்வை ஆண்டவர் மாற்ற முடியும். ஆமென். அது உள்ள வரணும், உள்ள வரணும். சாதாரண கல், எங்கேயோ திரிஞ்சிக்கிட்டு இருந்த கல், ஆமென், எங்கேயோ திரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த கல், எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்த கல். இந்த அபிஷேகம் இந்த உறவுகளை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தது, இந்த உறவுகளை கொடுத்தது. அநேக ஆத்துமாக்களை அவருக்கு நேராய் திருப்ப வைக்குது, அநேக கட்டப்பட்டவர்களை விடுதலை கொடுக்கிறது, அநேகருக்குள்ளாக சமாதானத்தை கட்டளையிடுகிறது. இந்த கல், எங்கேயோ இருந்த கல் மேலே இந்த அபிஷேகம் இறங்கினதுனால இன்றைக்கு அவருடைய வாயாக என்னை நிற்க வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆலயமாக, கடவுளுடைய வீடாக, ஒரு மகிமை உள்ள ஒரு பாத்திரமாக, ஒரு வாசஸ்தலமாக, ஒரு உறைவிடமாக, ஒரு பெத்தேலாக இந்த அபிஷேகம் உருவாக்கிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. லேவியராகமம் 21வது அதிகாரம் 12வது வசனம். தூய கூடத்திலிருந்து வெளிவராமலும் தன் கடவுளின் தூயகத்தை இழிவுபடுத்தாமலும் இருக்க வேண்டும். ஏனெனில் அவனுடைய கடவுளின் திருப்பொழிவு எண்ணெய் தாங்கும் சிறப்பு அவனுக்கு உரியது. நானே ஆண்டவர். ஆமென். இந்த அபிஷேக தைலத்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா கிரீடம் என்று சொல்லுகிறார். ஆமென். இப்போ உங்க மேலெல்லாம் கிரீடம் இருக்கு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? விசுவாசத்தோட நான் சொல்றேன், ஏன்னா நான் உங்களெல்லாம் அப்படி தான் நான் பார்க்குறேன். உங்க தலையிலெல்லாம் கிரீடம் இருக்கு. ஏன்? இந்த அபிஷேகம், அபிஷேக தைலம் என்கிற கிரீடம். யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அவன் தலையில கிரீடம் இருக்கிறது. ஆமென். அவன் தலையில கிரீடம் இருக்கு. அவனை என்ன பண்ணுது? தரிசனமான கிரீடம் அவனை கனப்படுத்துகிறது, போகிற இடத்துல கனப்படுத்துது. இந்த அபிஷேகம் உன்னை கனப்படுத்துது, இந்த அபிஷேகம் உன்னை நிற்க வைக்குது, இந்த அபிஷேகம் எதிர்த்து வருகிற உன்னை பேசணும்னு நினைக்கிற வாயை கட்டி போட்டுரும். பிரைஸ் தி லார்ட். உன்னை முறைக்கிறவன் கூட அமைதியில் போயிடுவான். ஏன்னு சொன்னால் இந்த அபிஷேகம் சரியான அபிஷேகம். நான் சொல்கிறது என்ன? சரியான அபிஷேகம், சரியான அபிஷேகம். உனக்கு நேரம் விரலை நீட்டவே முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன்னு சொன்னால் உன்னை விரலை நீட்டினா அவரை டச் பண்ணுற மாதிரி. அது திருப்பாடல் 23:5 வாசிக்கம். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர், என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றீர். ஆமென். எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். திருப்பாடல் 92:10 புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று எழுதியிருக்கிறது.
காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர். புது எண்ணெயை என் மேல் பொழிந்தீர். விடுதலை பயணம் 30வது அதிகாரம் 22 25 வரைக்கும் பார்க்கும்பொழுது அபிஷேக தைலம். மீண்டும் ஆண்டவர் மோசையிடம் 500 திருத்தல செக்கேல் எடைக்கு உயர்தர வெள்ளை போலம், அதன் பாதி நிறையாகிய 250க்கு மணங்கமழும் கருவாப்பட்டை, 250க்கு நறுமண வசம்பு, 500க்கு இலவங்கப்பட்டை ஆகிய தலை சிறந்த நறுமண பொருட்களை எடுத்து ஒரு கலயம் அளவு ஒலிவ எண்ணெயை சேர்த்து திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் கூட்டு தைலமாக ஒரு தூய திருப்பொழிவு எண்ணெய் தயாரிப்பாய். இது தூய திருப்பொழிவு எண்ணெயாக இருக்கும். இதை கொண்டு சந்திப்பு கூடாரம், உடன்படிக்கை பேழை, மேசை, அதன் அனைத்து துணைக்கலன்கள், விளக்குத்தண்டு, அதன் துணைக்கலன்கள், தூபபீடம், எரிபலி பீடம், அனைத்து துணைக்கலன்கள், நீர்த்தொட்டி, அதன் ஆதாரம் ஆகியவற்றை திருப்பொழிவு செய்வாய். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா எப்படி அபிஷேக தைலம் செய்யணுன்ற முறை. ஆமென். அபிஷேகத்தை தைலத்தை 5 பொருட்களை கொண்டு உண்டு பண்ண வேண்டும் என்று மிக தெளிவாக லேவியர் ஆகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். இங்கே சொல்லப்படுகிறத பார்க்குறோம். அன்றைக்கு அவர் சொன்னார். யாரு? ஆண்டவர் சொல்றாரு, வெள்ளி போலம், சுகந்த கருவாய்ப்பட்டை, சுகந்த வசம்பு, லவங்கப்பட்டை, ஒலிவ எண்ணெய், இந்த 5ஐயும் கலந்து ஒரு அளவின்படி உருவாக்கக்கூடிய தைலம் தான் இந்த அபிஷேக தைலம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் உண்டு பண்ண சொன்னார். இதை கொண்டுதான் அபிஷேக தைலம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். விடுதலை பயணம் 37:29. அவர் தூய திருப்பொழிவு எண்ணெயும் திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் செய்யப்பட்டதும் களப்பற்றதுமான நறுமண தூபத்தையும் தயாரித்தார். யார் செஞ்சது? இத முதலாவது பெசலேயன் உண்டு பண்ணினான். பெசலேயன். இதே நேரத்தில் ஆண்டவரின் ஆவியானவர் நேரடியாக இறங்கினார். அழகாக அதுக்குள்ளே இறங்குறார். ஆனால் வேதத்தில் இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சிம்சோன் தலையில் அபிஷேக தைலம் ஊற்றப்படலை. சிம்சோன் தலையில் அபிஷேக தைலம் ஊற்றப்படலை. கிதியோன் மேலும் இந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படலை. ஒத்தேனியல் மேலும் இந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படலை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் ஆண்டவருடைய மகத்தான வல்லமையும் அந்த சக்தியும் அவர்களுக்குள் இறங்கினது என்பதை வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆமென். ஒரு மகிமையான வல்லமை இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய ஒரு மகத்தான காரியம். அதுதான் அபிஷேகம் என்று கருதப்பட்டது வேதத்தில். இதுதான் அபிஷேகம். ஆவியாக, பலமாக, சக்தியாக, உயிராக, மகத்தான வல்லமையாக தூய ஆவியானவர் இறங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த அபிஷேகம் பழைய ஏற்பாட்டில் செய்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மாத்திரமே உபயோகப்படுத்தப்பட்டது. அங்கே சொல்கிறார் சாமுவேல் கிட்ட, உன் கொம்பை நிரப்பிக்க. சாமுவேலுக்கு இந்த வார்த்தை வருது, நேராக போ, தைல கொம்பை நிரப்பிக்க. உடனே அவன் என்ன பண்ணான்? அந்த தைலத்தை அவன் ஆயத்தப்படுத்தினான். உடனே ஆயத்தப்படுத்துகிறான். எப்படி ஆயத்தப்படுத்துகிறான்? இது ரெடிமேடெல்லாம் கிடைக்காது, இப்போ கிடைக்கிற மாதிரிலாம் கிடைக்காது. இது உடனே நீ ஆயத்தப்படுத்தணும். இந்த 5 பொருட்களை வைத்து ஆயத்தப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். அதுவும் சரியான அளவின் பிரகாரம் வைத்து ஆயத்தப்படுத்தணும். இதை ரெடி பண்ணிவிட்டு அவனை எங்கே போக சொல்கிறாரு? பெத்லகேம் போ, ஈசாயின் வீட்டுக்கு போ. நீ அங்கே போனால் நான் காண்பிக்கிறவனை இந்த தைலத்தை வைத்து ஊற்றி ராஜாவாக திருப்பொழிவு செய் என்று சொல்லுகிறார். இதை எடுத்துட்டு போவோம், அங்கே நடக்கும். அப்போ கடவுள் சொன்ன உடனே இவர் உடனடியாக தைலத்தை ஆயத்தப்படுத்துகிறார்.
தைலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீ போப்பா, நீ அங்கே போய் அபிஷேகம் பண்ணு, நான் காண்பிக்கிறவனே. அடுத்து மோசேக்கு சொல்கிறாரு, நீ அபிஷேக தைலத்தை எடுத்துக்கிட்டு ஆரோனின் சிரசின் மேலே போய் ஊற்றுன்றாரு மோசேக்கு. சாமுவேலுக்கும் சொல்கிறாரு, மோசேக்கும் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? அவனை நீ குருவாக அபிஷேகம் பண்ண சொல்கிறார். ஆமென். எலியாவை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீ அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு போ, அங்கே எலிசாவை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இப்போ இவங்க கிட்டெல்லாம் சொல்லும் பொழுதெல்லாம் இவர்கள் உடனடியாக தைலத்தை ஆயத்தப்படுத்துவார்கள். ஆமென். ரெடிமேடாக கிடையாது. உடனே அந்த 5 பொருட்களை எடுத்து ஆண்டவர் சொன்னது போல் அளவுக்கு பிரகாரம் அந்த தைலத்தை உருவாக்கி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது சரியாக இருக்கான்னு சொல்லி அவருடைய மகிமை அதுக்குள்ளே இறங்கி கொண்டு போய் செய்யும் பொழுது அங்கே நடக்குது அற்புதம். அப்போ இதிலிருந்து என்ன விளங்கிக்கிறோம்? எலியா கிட்ட சொல்கிறாரு, எலிசாவை என்ன பண்ணுறான்? உடனே தீர்க்கதரிசியாக யாருடைய ஸ்தானத்தில்? எலியாவின் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்த சொல்கிறாரு. அப்போ இந்த அபிஷேக தைலம் உன் மேலே ஊற்றப்படும் பொழுது நீ சாதாரண மனிதன் அல்ல, ஒவ்வொருவரும் நிலைக்கு மாற்றப்படுகிறீர்கள். ஆமென். ஒரு காலத்தில் ஒரு மாதிரி இருந்தோம், அப்படி தானே? இப்போ நம்ம மேலாம் ஊற்றப்பட்டிருக்கு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? நம்ம மேலாம் ஊற்றப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் ஒரு மாதிரி இருந்தோம், ஆனால் இப்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? மாற்றம். மாற்றம். அபிஷேகம் வந்தால் மாறணும். அதுதாங்க அபிஷேகம். எனக்கு அபிஷேகம் பண்ணிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னால் மாற்றம் வரணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மரண பரியந்தமும் தன் ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவர் கூட்டத்தில் நீ அந்த ஜெயம் கொள்கிற கூட்டத்துக்கு நீ போகணும். ஆமென். அந்த இடத்துக்கு நீ போகணும். அந்த மாற்றம் வரணும், உனக்குள்ளே மாற்றம் வரணும். பேச்சில் மாற்றம், பார்வையில் மாற்றம், செயலில் மாற்றம், எல்லாத்திலையும் மாற்றம். அப்போ தான் சொல்லுவாங்க, திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியாலே, உன்னிடத்திலே ஒரு மாற்றத்தை நான் பார்க்கிறேன். மாற்றம் வராமல் வெளியில் மாத்திரம் நீ ஜாம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பொண்டாட்டிக்கிட்ட கக்கக்கக்கக்கக்கக்கக்கா யோசனை பண்ணிக்க. பிரைஸ் எல்லாம். ஆமென். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் மாற்றமே இல்லாமல் முக்காடு போட்டு நீ எங்கேயாவது போய் ஜாம் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து தங்கிருங்க, நான் இப்போ தான் ஜாம் பண்ணிட்டு வந்துக்கிறேன். ஆண்டவர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம். அவர் நான் போலீஸ்காரா? அவர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பிரதர் எப்படியாவது இந்த ஆளை ஆண்டவர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருங்க பிரதர். எனக்கு சிரிப்பாக வரும். என்ன பண்ணுறது? பிடிச்சி கொடுத்துருங்க. நான் என்ன க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன்? உங்களை பார்த்து அவர் மாறணும், அவரை பார்த்து நீங்கள் மாறணும். ஆமாம், நீ மாற்றம் இல்லாமல் நீ பார்த்துக்கின்னு அப்படியே கண்ணை குத்திக்கணும். அப்படி அங்கே வந்துட்டு ஆவியானவரே அப்படின்னுங்க யோசனை பண்ணிங்கப்பா, மாட்டிக்குவீங்க. பிரைஸ் எல்லாம். மாறணும். சாதாரண மனிதர்கள் ஒவ்வொருவருமே அந்த நிலை மாற்றப்படுகிறார்கள். இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர்கிட்டையும் கோபம் போயிடுச்சு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். அதே போல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு சாதாரண மனிதன் அவன் அழகா விண்மயமாக மாறுகிறான். ஆவியானவர் உள்ள வந்ததும் முகம் மாறும், பேச்சு மாறும். ஆனால் என்னைக்கு தேவ மனுஷன் அவர் ஆவி உள்ளே வந்ததோ, அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆண்டவரே கிருபை ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், அப்படியே மாற்றிட்டாருங்க. உள்ளே இருக்கிற அந்த அசுத்தத்தை அப்படியே பிடுங்கி எரிஞ்சு இன்னைக்கு எப்படி ஆக்கிட்டாரு? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இல்லையா? அவர் என்றென்றும் மாறாதவர் என்ற அந்த நிலைக்கு கொண்டு வந்து வச்சுட்டார். யாராவது நம்புவீங்களா? நான் சொன்னதான் நம்ம, என் பொண்ணு கூட சில நேரத்தில் அப்படி தான் நம்பும். ஆமென். பிரைஸ். நிறைய பிள்ளைங்க இருக்கிறீங்க எனக்கு. ஆமென். நான் பெற்றெடுக்காத பிள்ளைங்கள்லாம் இப்போ தான் பார்க்குறீங்க, தகப்பன் எப்படிப்பட்டாலோ அப்படின்னு. ஆமென். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அவர் வந்தால் மாறணும். ஆவியானவர் இறங்கிட்டாருன்னா மாறணும். ஆவியானவர் இறங்கிட்டாருன்னு சொன்ன உடனே வீட்டுக்காரை குறித்து குறை சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்தார்னா உன் கணவரை குறித்து குறை சொல்லக்கூடாது.
உன் மாமியாரை குறித்து குறை சொல்லக்கூடாது, உன் குடும்பத்தை குறித்து குறை சொல்லக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஆமென். ஆவியானவர் குறை சொல்கிற ஆவியானவர் இறங்கி வந்துட்டு பிதாவை குறை சொல்லணும் தரா. இந்த பாரு, அவர் பாட்டு மேலே உட்காந்துக்கிறாரு, என்னை கீழே அனுப்பிச்சிட்டு இப்படி எல்லாரும் கைத்தட்டி என்னை கீழே தள்ளுனுக்கிறாங்கன்னு சொன்னார். சொல்லுங்க, குறை சொல்லுகிற ஆவி இல்லை. அவர் சொல்கிற பாருங்க, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார், இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான், வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான எனக்குள்ள இருந்து அவர் சொல்லால விரட்டிட்டாரு. கையை தட்டு. அவர் சொல்லால விரட்டிட்டாரு. அதுதாங்க கிருபை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்த உடனே கையை தட்டி கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அபிஷேகம் உள்ள வந்து பட 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 கையை வச்ச உடனே கிடுக்கிட்டு ஆடுவாங்க. நான் அப்படி பக்கத்தில் போடணுன்னு ஆஃப் ஆகிடுவாங்க. அது என்ன ஆவின்னு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? சரியாக நிரம்பிக்கணும். கை தட்டுதல் மாத்திரமல்ல, சரீர அசைவு மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையில மாற்றம் வரணும் ஐயா. உன் வாழ்க்கையில மாற்றம் வரணும், உன்னுடைய குடும்பத்தில் மாற்றம் வரணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, உன் வாழ்விலையும் மாற்றம் வரணும். அதுதான் அபிஷேகம். ஆனால் இங்கே சொல்றாரு வெள்ளை போலம் அப்படின்னு சொன்னா உன்னுடைய ஜெபத்தை காண்பிக்கிறது. வெள்ளை போலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஜெபத்தை காண்பிக்கிறது. சுகந்த கருவப்பட்ட அப்படின்னு சொன்னா உன் பலனை காண்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சுகந்த வசம்பு அப்படின்னு சொல்லும் பொழுது தாழ்மையை காண்பிக்கிறது. ஏன் தாழ்மைன்னு சொல்றேன்னாக்கா, இந்த சுகந்த வசம்பு வேர்லேருந்து எடுக்கிறாங்க. எப்படி? வேர்லேருந்து எடுக்கிறாங்க. இந்த வேர்லேருந்து எடுக்கிறதுனால அது என்ன பண்ணுது? தாழ்ச்சியை காண்பிக்கிறது. ஆமென். லவங்கப்பட்டை, இந்த லவங்கப்பட்டையை பொடியா மாற்றுவாங்க. ஆமென். பொடியாக்குவாங்க, தூளாக்குவாங்க. அப்படின்னு சொன்னால் நீ உடைந்து சுத்திகரிக்கப்படணும். ஒலிவ எண்ணெய் எதை குறிக்குதுன்னு சொன்னால் ஒரு செழிப்பை காண்பிக்கிறது. இதெல்லாம் இருக்கணும். தைலத்தை அப்படி மேலே வச்ச உடனே இது அத்தனையும் அஞ்சு தன்மைகளும் உனக்குள்ளே இறங்கணும். அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவன் ஜெப வீரனாக மாறுகிறான். ஆமென். அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சானாக்கா அவனுக்கு நிறுத்தவே முடியாது. இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த அபிஷேகம் பெற்றவங்க. அவங்க ஜெபிக்க சொன்னால் அந்த ஜெபத்தினுடைய ஆழம் எப்படி இருக்கும்னு சொன்னால் அப்படி இருக்கும். அது ஒரு அபிஷேகம். ரெண்டாவது பார்க்குறோம், உள்ளான மனிதன் பலப்படுத்துகிறான். உள்ளான மனிதன். நம்ம சாதாரணமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டு போயிடுறோம். இவ்வளவும் அதுக்குள்ளே இருக்குது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீ பலப்படணும். தாழ்மையை கற்றுக்கொள்ளுகிறான். அவனுக்குள்ள அந்த தாழ்ச்சி உள்ள வந்துருச்சு. தாழ்ச்சி உள்ள வருது. அவன் உன்னதமான ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவனாக மாறுகிறான். ஆமென். அந்த ஆசீர்வாதம். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரின் ஆவியானவர், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய செயல் வித்தியாசமானது. அவருடைய செயல்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமானது. ஆனால் பழைய ஏற்பாட்டு ஆண்டவரின் ஆவியானவர் செயல்கள் அதுவும் வித்தியாசமானது. ரெண்டுமே வித்தியாசமானது. நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு நாளும் அவன் வாழ்க்கை முழுவதும் அவர் ஊற்றிக்கிட்டே இருக்கார். வாழ்க்கை முழுவதும் உள்ளான மனிதன் புதிதாக மனிதனாக மாறிக்கிட்டே இருக்கிறான். ஊற்ற 24 மணி நேரமும் 24 hours செயல் புரிந்து கொண்டே இருக்கிறார் ஆவியானவர். 24
24 hours. இதை நிறைய பேர் உணர்றது கிடையாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். 24 மணி நேரமும் அவர் நம்ம சுற்றி வராரு. அந்த பிரசன்ஸை நீ ஃபீல் பண்ணலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு முறை அல்லது 2 முறை அபிஷேகம் ஊற்றப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுல் ஒரு முறை தான் அபிஷேகம் பண்ணப்பட்டான். சாலமோன் 2 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் தாவீது 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டான். 3 முறை. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலை கொண்டு வரப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே. யோவேலில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பெந்தகோஸ்தே நாள் கிடையாது, அது பண்டிகை கிடையாது. பண்டிகையாக தான் பார்த்தாங்க இஸ்ராயல் மக்கள். ஆனால் பெந்தகோஸ்தே நாள் என்பது ஒரு சுத்திகரிப்பின் நாள், அது பண்டிகை கிடையாது. அதே போல திருத்துவத்தின் திருநாள் என்று திருச்சபைகள் கொண்டாடி கொண்டு இருக்கிறது. ஆனால் திருத்துவத்தின் வல்லமையை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு என் பாத்திரம் தயாராக நிற்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பண்டிகை செஞ்சுட்டு போறது இல்லைங்க, பண்டிகை கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா உள்வாங்கிக்கங்க. திருச்சபையே இது பண்டிகை அல்ல. இந்த நாள் திருத்துவத்தின் நாள், திருத்துவத்தின் மகிமை. பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் இவர்களுடைய வல்லமை இந்த பூமியிலே ஊற்றப்படும் பொழுது நீ சாதாரண மனிதன் அல்ல, அசாதாரண மனிதனாக நீ மாற முடியும். ஆமென். ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே. ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே. சாபமெல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். சாபமெல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். அக்கினியே 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 அக்கினியே
அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே பரலோக அக்கினி பரிசுத்த அக்கினி தேவனின் அக்கினி தெய்வீக அக்கினி இறங்கட்டும் பரலோக அக்கினி பரிசுத்த